இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு அவர் வந்து திரையில் தோன்றி அவர் பேசிய அந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஈரான் மக்களுக்கு எதிரான தாக்குதல் கிடையாது. ஆனா ஈரானுடைய அந்த அணு ஆயுதம் சம்பந்தமான அந்த மிரட்டலுக்கு எதிராக நாங்க நடத்தக்கூடிய தாக்குதல். இது வந்து எங்களுடைய இருப்பையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து இஸ்ரேல் இருந்தது. அந்த நிலையில் இருந்து தான் நாங்கள் வந்து இந்த தாக்குதல் நடத்துவதற்கு வந்து நாங்கள் வந்து அழுத்தப்பட்டோம் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 9 ஆட்டம் பாம்ஸை வந்து ஈரான் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ வந்து இதை எல்லாத்தையுமே கணக்கிட்டு மிக கச்சிதமாக தான் வந்து இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தாக்குதலில் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா வந்து சொல்லப்படுறது அப்படிங்கிறது நட்டன்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற பகுதியில் வந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். இது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய கிரானா ஹில்ஸ், பாகிஸ்தானுடைய கிரானா ஹில்ஸில் இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு இணையான ஒரு தாக்குதல் இது. அவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு நியூக்ளியர் பேஸாக இருந்த விஷயம். அங்கே வந்து அவங்க வந்து நியூக்ளியர் ஃபியூவலையும் அவங்க வந்து சேவ் பண்ணி அதை என்ரிச்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு ப்ராசஸுக்கு வந்து அவங்க ஈடுபடுத்தக்கூடிய இடமாகவும் அது இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் வந்து மிக கச்சிதமாக ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறது.